இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த 6வது நாள் உபவாச ஜெபத்திலே தேவன் நமக்காக வைத்திருக்கிற திறவுகோலின் வார்த்தையை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனத்தை வேதம் உள்ளவங்க எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்தை திருப்பி பாருங்க. வேதத்தை திருப்பி நான் சொல்ற அந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 45வது வார்த்தை. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில நீங்களும் நானும் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். பலவிதமான நெருக்கங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு தாங்கும்னா துயரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இதை எப்படி நான் சமாளிக்க போறேன், இது எப்படி நான் பேஸ் பண்ண போறேன், இப்படி நான் எதிர்கொள்ள போகிறேன், இது எப்படி சரியாகி விடுமா, இல்லை இப்படியே இந்த காயம் ஆறாமல் போய்விடுமா என்று பலவிதமான எண்ணங்களுக்குள் ஒருவேளை நம்ம குழப்பத்துக்குள் நாம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாளிலே அவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனிதனுடைய வார்த்தைகள் ஒருவேளை தவறி போயிருக்கலாம். ஒருவேளை நமக்கு வாக்கு பண்ணினவர்கள் ஒருவேளை சாரிங்க, செய்ய முடியாதுங்க, இதெல்லாம் நடக்காதுங்க, ஏன்னா நான் முதல்ல சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு, நான் சொன்னேன், ஆனா இப்ப செய்யக்கூடிய நிலைமையில இல்லை, இப்ப நான் கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை, நான் திருப்பி தரக்கூடிய மனநிலைமையில இல்லை, இந்த காரியத்தை நான் பொறுப்பெடுக்க என்னால முடியாது, நானே ரொம்ப சிரமத்துல இருக்கிறேன், நானே ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறேன், என்னால இது முடியாதுங்க அப்படின்னு ஒரு வேலை சொல்லலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் குடும்பத்தாருக்கு தேவன் சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகியும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட தவறாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, தெய்வத்தை தவிர இந்த உலகத்துல எந்த மனிதனுடைய வார்த்தையும் பொய்யே. அப்படிதானே? அப்படிதான் பைபிள் சொல்லுது. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை தவிர எல்லா மனிதனுடைய வார்த்தையும் பொய்யே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, யாக்கோபு அவன் பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக பிள்ளைகள், அவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், 12 கோத்திரம் அங்க இருந்துதான் வருது. யாக்கோபினுடைய குடும்பத்தில இருந்துதான் 12 கோத்திரத்தை கர்த்தர் குறித்தெடுத்திருக்கிறார். யாக்கோபு மரண காலத்திலே நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். எகிப்து தேசத்திலே யாக்கோபு அங்க போய் யோசேப்பின் அருகாமையில் இருக்கிறார். அப்ப மரண காலம் வந்து விட்டது. மரணத்தை ஒப்ப சொல்றாரு, மரணத்துக்கு முன்பு சொல்றாரு, எப்ப யோசேப்பை கூப்பிட்டு, எப்ப நான் மரணம் அடைஞ்ச உடனே என்னை இங்க வச்சிராங்க, நீ என்னை நம்ம தேசத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கே நம்முடைய முற்பிதாக்களின் கல்லறையிலே, எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் வாங்கினதான இந்த கல்லறையில, அங்கதான் ஆபிரகாமு, அங்கதான் சாரால், அங்கதான் அங்க 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 லேயால் அங்கதான் இருக்கிறார். ஆகவே முற்பிதாக்களின் கல்லறையிலே என்னை கொண்டு வச்சிருங்கன்னு சொல்லுவதற்கு முன்பதாக அவர் சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் வாங்க, 12 கோத்திரத்தாரும் வாங்க, ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேங்கிறார். ஒவ்வொரு இது மனிதன் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க எந்த நிலைமையில இந்த வசனத்தை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போவதில்லை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்கள் படிப்புக்காக, உங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக,
உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் வீடு வாசல்களுக்காக என்ன வார்த்தையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருந்தாரோ அத்தனை வார்த்தையையும் அவர் நிச்சயம் அப்படியே நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சகல அதிகாரத்தோடு இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு. அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகள், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆபிரகாமுக்கு சொன்னார், எப்பா உனக்கு குழந்தை பிறக்கோ, உனக்கு உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன்னுடைய சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும்னு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆபிரகாமுக்கு அநேக நாட்களுக்கு பிறகு ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது, அப்பதான் ஈசாக்கை பிறக்கிறாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே ஆண்டவர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை பார், அது எண்ணி முடியாத இருக்கிறது போல உன்னுடைய சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர், எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? என்ன ஆண்டவரே, நட்சத்திரங்களை போலன்னு சொன்னீங்க, ஒரே ஒரு பிள்ளையை நீங்க கொடுத்துருக்கிறீங்களேன்னு கேட்டிருப்போம். ஆனா ஆண்டவர் அடுத்து வருகிற சந்ததிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆண்டவர் இன்னைக்கு கோடான கோடி எண்ணி முடியாத கர்த்தருடைய பிள்ளைகள் உருவாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதெல்லாம் அவர் சொல்லி இருந்த நல் வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தவறி போவதில்லை. அல்லேலூயா. உங்கள் ஆரோக்கியத்தை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நீங்க நினைச்சு பாருங்க. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை தவறி போகாதபடிக்கு செய்வார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் சொன்ன வார்த்தை ஒன்றாகிலும் தவறி போவதில்லை, எல்லாம் நிறைவேறும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, காலேபுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். அவனுடைய 45 வயதிலே சொன்னார், எப்பா உனக்கு நான் நிச்சயமா இந்த மலை நாட்டை உனக்கு தருவேன். அதுக்கு பிறகு ஆண்டவருடைய வார்த்தை வரவே இல்லை. அதுக்கப்புறம் அமைதியா இருக்கிறாரு. பங்கெல்லாம் பிரிச்சுட்டாங்க. யோசுவாவின் நாட்களில எல்லாம் பங்கு பிரிக்கப்படுகிறது. ஆனா இறுதியில நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? காலேபுக்கு 85 வயது. 85 வயது. இப்ப சொல்றாரு, எனக்கு அந்த மலை நாட்டை தாரும், அந்த மலை நாட்டை நான் போய் ஜெயித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொன்னபடியே காலேபுக்கோ, அவன் சந்ததிக்கோ, அவன் பிள்ளைகளுக்கோ, அவனுடைய குமாரத்திகளுக்கோ அந்த மலை நாட்டை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, உங்களுக்கு கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றாகியும் தவறி போவதே இல்லை. அவர் அப்படியே செய்வார். நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒண்ணு, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, ஆமென், எந்த அவிசுவாச எண்ணங்களும் எதிர்மறையான எண்ணங்களும் இல்லாதபடி கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் இதை நடத்துவார், கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் எனக்கு முடிவு கட்டுவார், கர்த்தர் இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்துவார், என்னுடைய தேவைகளை சந்திப்பார். எனக்கு அவர் தனிப்பட்ட முறையிலே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். அது நிச்சயமாய் நடக்கும். அது தவறி போவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அசாதாரணமான அற்புதமான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, உங்களுடைய வேலையை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்னு கொஞ்சம் கவனிங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்னு நீங்க மறுபரிசீலனை பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்தை குறித்து கர்த்தர் என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாருன்னு நீங்க, உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரு, உங்களோடு என்ன பேசினாருன்றதை நீங்க மறுபரிசீலனை பண்ணி பாருங்க. ஆதி காலத்துல நீங்க ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் உங்க இடத்துல என்ன சொன்னாரு, ஊழியத்தை குறித்து என்ன சொன்னாரு, இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க மறுபரிசீலனை பண்ணுங்க. ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் அது தவறி போவதே இல்லை. அது நிச்சயமாய் நிறைவேறும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த 6வது நாள் உபவாச நாளிலே ஒவ்வொரு குடும்பத்தாரும் இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு ஜெபிக்கும் போது, யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போவதே இல்லை. அது அப்படியே நிறைவேறும். எந்த வார்த்தைகளும் தப்பவே தப்பாது. ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். கர்த்தர் அதை செய்வார். அதை செய்து முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட அதிசயத்தையும் அற்புதத்தையும் இந்த உபவாச நாட்களிலே கர்த்தர் செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யட்டும். எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களில் மனிதனுடைய வார்த்தை தலை தூக்கி விடுகிறது.
மருத்துவர் சொல்லிட்டார், டாக்டர் சொல்லிட்டார், மருந்துகள் சொல்லிட்டார், இதுக்கு ட்ரீட்மெண்டே இல்லையா, இதுக்கு ரிப்போர்ட் எல்லாம் எழுதிட்டாங்க, பிளட் டெஸ்ட்ல எப்படி பண்ணிட்டாங்க. எல்லாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் சொல்லுகிற எந்த வார்த்தை நிரந்தரம் அல்ல, மனிதனுடைய சொல்லுகிற எந்த வார்த்தை உண்மையானவைகள் அல்ல. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை மாற்றி அமைக்க, அந்த வார்த்தைக்கு எதிராக ஒரு வார்த்தையை உண்டாக்க இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை, எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற ஆற்றல் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்ன நல் வார்த்தைகளிலே ஒன்றாகிலும் தப்பி போவதில்லை, ஒன்றாகிலும் தவறுவதில்லை, ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிச்சு. நாம விசுவாசிப்போம், நாம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தைப்படியே நடக்கட்டும், நீ சொன்ன வார்த்தைப்படியே நிறைவேறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். 30, 60, 100 அறுவடை செய்கிற காலம் வந்துவிட்டது. ஆண்டவரே, அறுவடை செய்கிற நேரம் வந்துவிட்டது. ஆண்டவரே, உபத்திரவங்களும் ஆண்டவரே வேதனைகளும் மாறி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காலம் வந்துவிட்டது. ஆண்டவரே, நீ சொன்ன அந்த வார்த்தைகளின்படி எல்லாம் நிறைவேற நாங்கள் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே என்று சொல்லி நீங்களும் நானும் விண்ணப்பம் பண்ணும் போது அவர் அப்படியே செய்வார், அவர் பதில் செய்வார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், உடைந்து நொந்து போக வேண்டாம், நீங்கள் உலகத்தை பார்க்க வேண்டாம், மனிதர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பெரிதாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை என்ன, அதை பிடித்து நடங்க, அதை பிடித்து ஓடுங்கள். அவர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தப்பி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு. இந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம பாசம் அவர்கள் ஜெபம் பண்ணி நிறைவு செய்வார்.